வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போனால் நம்ம வரணும் மனோஜ் வாஜ்பாய் கிரிஜா நடிப்பில் வெளியாகி இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஜிண்டே மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஸ்பெக்டர் ஜிண்டே இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு அந்த ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி காலன்ற ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான். அவன் இதுக்கு முன்னாடி பல திருட்டுகள் பண்ணியிருந்தான், அதுக்கப்புறம் பல கொலைகள் பண்ணி பல கொலைகள் சம்பந்தமான இப்போ பீகார் ஜெயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டான். இப்போ அவன் மும்பையில் பதுங்கியிருக்காம தகவல் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போக, இதில் இவரோட மனோஜ் வாஜ்பாயோட சீனியர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பா ஜிண்டே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரன்ற ஒரு கொலகாரன் தப்பிச்சு போயிட்டான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பிடிச்சின்னு வந்து எப்படியா ஜெயிலுக்குள்ளே சேர்த்துரு, இதுலனா நமக்கு பெரிய அவமானமாக போயிடும்னு சொல்ல போக, இதுக்கப்புறம் இந்த ஹீரோ இந்த இன்ஸ்பெக்டர் ஜிண்டே இந்த அவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அவர் எப்படி தான் பிடிச்சாரு, இதுக்கப்புறம் எதுக்கு அவர் கோவா போனார், இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் மனோஜ் வாஜ்பாய் அவர் தாங்க இந்த படத்தில் மேஜர் ரோல். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா டீமை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நாங்கள் பல விஷயங்களை கற்பனையாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணுன்றது பார்த்தீங்கன்னா இது கொட்ட எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டுடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இதில் மனோஜ் வாஜ்பாயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பேஸ்டான காமெடி ட்ராமா, காமெடி இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா, புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆகும். குற்றவாளியை ஒரு போலீஸு ஒரு கொலகாரன், இவனை ஜெயிலில் தப்பிச்சு போன ஒரு கொலகாரன் இதை பிடிச்சா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமெடியாக நிறைய விஷயத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் காமெடி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஒரு சில இடத்துல நம்ம ஹீரோ கொடுக்குற அந்த டைலாக் ஆகட்டும், அதே நேரத்தில் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸர் பேசிட்டு பார்ப்பல, அன்னைக்கு உட்கார சேர் இல்லாமல் சின்ன பசங்க ஓட்டுற அந்த சைக்கிளை உட்காந்து பேசி பார்ப்பல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செம காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோவாவில் ஒரு இடத்துல பீகார் போலீஸும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை போலீஸான இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னையா நீ உங்கள் ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் பதுங்கி இருந்திருக்கேன், அவனை பிடிக்க உனக்கு வைக்கல, நீ எல்லாம் ஒரு மும்பை போலீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகார் போலீஸ் வந்து சொல்லுவாங்க. அன்னதி நம்ம ஜிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, என்னது மும்பையில் 4 நாள் பதுங்கியிருந்தானே தப்பிச்சது, அந்த குற்றவாளி தப்பிச்சதுலேயே உங்களே ஸ்டேட்லேருந்து தான் அவனை தப்பிக்க விட்டுட்டு அவன் 4 நாளில் எங்கள் ஸ்டேட்டில் தான் பதுங்கியிருந்தான்னு வந்து எங்களை சொல்ல வேண்டிங்களா, போய் உங்கள் வேலையை பாரியா அப்படின்னு சொல்ல போக, அந்த இன்ஸ்பெக்டர் ஆப்போசிட்டில் இருந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம காமெடியான சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக அங்கங்கே இவர் கொடுக்குற அந்த டைமிங் கொடுக்குற அந்த காமெடி ஆகட்டும், அதே நேரத்தில் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நடக்கிற அந்த சீன்ஸ் ஆகட்டும், விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு இடத்துல தேடி போயிட்டுருப்பாங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு எப்படி சொல்கிறது, அது பாட்டும் ஜாலியாக ஓடுதுப்பா அப்படின்ற மாதிரி வருது. செகண்ட் ஹாஃபில் அவனை பிடிக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவா ஹீரோவா வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வாஜ்பாய் பண்ணியிருப்பாப்புல, வில்லனா ஜிம் சார்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. இதை தவிர்த்து சச்சின் கதேக்கர், கிரிஜாவாகட்டும், அதே நேரத்தில் சுமித் சந்திரா ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸே என்னென்னா இந்த படத்தோட காமெடி, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற அந்த போர்ஷன்ஸு, அதே நேரத்தில் இந்த படத்தில் நடக்கிற ஆக்ஷன் மட்டும்தான். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3.6 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக டீசெண்டான படம். தமிழ் டப்பிங்லேயும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், இண்டி புரியாதாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் இந்த படத்தை பார்த்தேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.6 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்.